அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிராமத்தின் ஒளி சக்திகிரி. தினந்தோறும் ஒரு வெற்றி பெண்கள் கதைகளை பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் அண்ணா நகர் பகுதியில் மர சிற்பம் தொழிலில் ஈடுபட்டு அதன் மூலம் அவர்கள் குடும்பம் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்திருக்கிறது. இங்கு செய்கிற ஒவ்வொரு சிற்பமும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் அத்தனை நாட்டுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இவர்கள் செய்யும் ஒவ்வொரு மர சிற்பமும் இங்கு சிற்பமாக இருக்கிறது. ஆனால் வெளியில் செல்லும்போது அது கடவுளாக அவர்கள் வீட்டில் பரிணாமம் பெற்று அவர் வீட்டில் கடவுளாக இருக்கிறது. ஆனால் இதனால் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனென்றால் அவர்கள் ஒரு மரத்தை வாங்கி கொண்டு வரும்போது அது மரமாக தான் இருக்கிறது. பிறகு அவர்கள் கையில் பட்டு ஏற்றுமதி செய்த பிறகு அது கடவுளாக அவர்கள் பார்க்கிறார்கள். இதை அவர்கள் ஒரு காலத்தில் சிந்திக்கும்போது இந்த மர சிற்ப தொழிலில் ஈடுபடும் தொழிலாளர்கள் உண்மையாகவே அவர்கள் மனது மகிழ்ச்சியாக இருக்கின்ற நாங்கள் நினைக்கிறோம். வாருங்கள், இன்றைய நாள் ஒரு வெற்றி பெண்மணியை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர், எந்த ஊர், எந்த பகுதியை சேர்ந்தவன்னு நீங்கள் ஒரு டைமு எங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் கனகா. கள்ளக்குறிச்சி அண்ணா நகர் சிதம்பரனார் ஸ்ட்ரீட்லேருந்து பேசுகிறோம். நாங்கள் சிற்ப வேலை லோன் எடுத்து நாங்கள் இந்த வேலையை முன்னேற்று பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்க சார். இந்த தொழில் எப்படிமா உங்களுக்கு அனுபவம்? ஏன்னா ஏற்கனவே காலங்காலமாக உங்கள் அப்பா செஞ்சுருக்கலாம், முதியோர்கள் செஞ்சுருக்கலாம், இல்லை இங்கே வந்த பிறகு உங்கள் மாமியார் மாமனார் வீட்டுக்காரர். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தொழில் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை. முழுமையாக கற்றுக்கிட்டீங்களா? இது இல்லைங்க சார், ஓரளவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேலையில் இது பெரும்பாலான வேலைகள் எனக்கு தெரிஞ்சு ஆண்கள் தான் செய்கிறாங்க. ஆமாங்க சார். பெண்கள்லாம் பெரும்பாலும் இந்த இதுக்கு சாயம் பூசுதல், அப்புறம் இந்த நைஸ் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் ஈடுபடுறாங்க. ஆனால் முழுமையாக இந்த பெண்கள் எல்லாம் அதை முழுமையாக செய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எத்தனை வருடங்கள் ஆகும்? இப்போ ஏற்கனவே இந்த ஊரில் அண்ணா நகர் பகுதியில் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான பகுதி மர சிற்பத்தில் கள்ளக்குறிச்சியில். இப்போ பெண்களும் இதே போல் ஒரு மரத்தை கொடுத்தா ஒரு சிலை ஆக்கக்கூடிய ஆட்கள் இந்த ஊரில் இருக்காங்களா? இருக்காங்க சார். இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. அதே போல் நீங்கள் எப்போ வருவீங்க? நாங்கள் சீக்கிரம் வந்துடுவோம் சார். சீக்கிரம் வருவீங்க. நல்லா புதுசாக அனுபவிச்சு தான் அது புதுசாக நம்ம நடைமுறை கொடுத்து வர முடியும். சரிம்மா, இது இப்போ கடன் பெற்றீங்க, முழுமையாக இந்த மரத்தொழில் போட்டிருக்கீங்க. இது மூலமா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ லாபம் அடையுது உங்களுக்கு? எப்படி இது கூலி கிடைக்குது?
கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்க. இல்லை, நான் கொடுக்க தயாராக தான் இருக்கோம். பட் இது உங்களுக்கு வேறு இடத்துல போகிறீங்கன்னு வச்சுக்க. இப்போ ஒரு சிலர் இங்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த அண்ணா நகர் பகுதியில் மட்டும் ஒரு 300 மேற்பட்ட குடும்பங்கள் இந்த தொழில் தான் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10-15 குடும்பம் கூட வெளி வேலைக்கு போகலாம். அதாவது ஹோட்டல் வேலைக்கு இல்லை சிமெண்ட் வேலைக்கு இந்த மாதிரி போகிறாங்க. பட் அங்கே போய் ஃபீல் பண்ணி ஒரு வேலை செய்கிறத விட உங்கள் வீட்லேயே உட்காந்து உங்கள் வீட்டு அருகாமையிலே இந்த வேலை செய்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? இதை நம்மளாம் செஞ்சு கூலி எதுவும் இருந்தாலும் நம்மளாம் லாபத்தை பார்த்துக்குறோம். அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இதுக்கு கூலிக்கு உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. சரி, இந்த லாபத்தை வச்சு நாங்கள் குடும்பத்தை ரன் பண்ண கிடக்கும். லோன் இது மூலியமாக கட்டுறோம். எல்லாமே நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு இடத்துல போனீங்கன்னா 300 ரூபா கொடுப்பாங்க. 300 ரூபா கொடுப்போம். ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் ஒரு 5000 10,000 சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ அங்கே போயிறத விட இங்கே அதை விட கூடுதல் வருமானம் வருதா உங்களுக்கு? இது வருதுங்க சார். வருது. இது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. ஏன்னா பசங்களை உடனே பார்த்துக்கலாம், வீட்டில் இருந்தே பார்த்துக்கலாம், பக்கத்தில் இருந்து இந்த தொழிலையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, எங்கே ஏற்றுமதி பண்ணுறீங்க? இதெல்லாம் ஆர்டர் வாங்கி செய்கிறீங்களா இல்லை செஞ்சுட்டு விற்பனை பண்ணுறீங்களா? ரெண்டுமே செய்கிறோங்க சார். வருது, ஆர்டரும் வருது. பெரும்பாலும் என்னென்ன சிற்பங்கள் உங்களுக்கு ஆர்டர் வந்துருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு? எல்லா சிலையுமே வருதுங்க. இல்லை, அதிகமாக விற்க வேண்டிய சிலை விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி நிறையா கோயில்கள் இருக்குது. விநாயகர் அதிகமாக பண்ணுறாங்க. விநாயகர் தான் அதிகமாக மூவிங்க. சரி. இது தமிழ்நாடு மட்டும் ஏற்றுமதி ஆகுதா இல்லை இது தமிழ்நாடை தாண்டி? குறிப்பாக என்ன சொல்கிறதுனா, இந்த தொழில் பரம்பரை 2-3 தலைமுறையாக பண்ணுறாங்களா? ஆமாங்க சார். 2-3 தலைமுறை கிட்டத்தட்ட நிறையா நாட்களில் பண்ணுறதுனால தான் இது புவிச்சார் குறியீடு இது கொடுத்துருக்காங்க. கேள்விப்பட்டீங்களா? ஆமாங்க சார். கேள்விப்பட்டீங்களா? அப்படின்னா என்ன புவிச்சார் குறியீடுனா? ஒரு தொழில் எங்கே அதிகமாக விரும்பி தொடர்ந்து அந்த தொழில் ஈடுபடுறாங்களோ. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் என்ன ஃபேமஸு? அல்வா ஃபேமஸ்ஸு. மதுரைனா மல்லிப்பூ ஃபேமஸ்ஸு. அப்படி ஒவ்வொரு குறியீடுக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு மாநிலம் சார்ந்தெல்லாம் இருக்கும். இப்போ விருதுநகர்னா கடலை மிட்டாய், அதெல்லாம் பார்த்துப்பீங்க. இப்போ அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு நகரத்தைவோ இல்லை அவங்க அடிப்படையாக தான் காலமெல்லாம் செய்வாங்க. அப்படி நம்மளுடைய பெருமைக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அதுவும் அண்ணா நகர் தான் கள்ளக்குறிச்சிக்கு ரொம்ப ஃபேமஸாக பெருமை வாங்கி கொடுத்துருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே மர சிற்பங்கள் நிறையா செய்கிறதுனால இது மூலிமா உலக லெவலில் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அண்ணா நகர் ஃபேமஸாக இருக்குது. அது உங்களை போல் தொழிலாளர்கள் கிடைச்சது, அது இந்த தொழிலில் ரொம்ப ஈடுபாடோடு ரொம்ப ஆர்வத்தோடு நீங்கள் செஞ்சதுனால தான் இந்த புவிச்சார் குறியீடெல்லாம் கிடச்சிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷப்படுறீங்க. இந்த தொழிலெல்லாம் ஈடுபடுறீங்களா? இது வட்டியெல்லாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? குறைந்த வட்டி. இதெல்லாம் சொல்லி தான் கொடுக்குறாங்களா? சொல்லி தான் கொடுக்குறாங்க சார். மறந்துடுறீங்க. மறக்கக்கூடாது, எதுவுமே மறக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு தான் நம்ம வாங்கணும். எந்த விஷயத்தாலையும் யாரோ பைக்கில் நின்று 2 பேர் தான் கடன் கொடுக்குறான்னு சொன்னால் வாங்குவீங்களா? அது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். பல்லவனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு 4 டைம் எடுத்து கட்டியிருக்கோம். அதனால 4 டைம். ஆமாங்க சார். 4 8 வருஷம் ஆயிடுச்சு. 8-10 வருஷம் ஆயிடுச்சு இந்த பகுதியில். 10 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்கோம். 10 வருஷமாக எடுத்துருக்கீங்க. எந்த பிரச்சனையும் இல்லை? எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, மீண்டும் எங்களுடைய கிராமத்துலேயும் உங்களுக்கு என்றைக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். 10 ஆண்டுகள் இல்லை, 100 ஆண்டுகளும் சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மர சிற்பம் இன்னைக்கு சின்னதாக இருக்குது, இதுவும் மர சிற்பம் பெருசாகணும், உங்கள் வாழ்க்கையும் பெருசாகணும், நீங்களும் வாழ்க்கையில் உயரணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வணக்கம். தேங்க்யூ. இந்த கிராமத்தினொலி சேனல் நமக்கான சேனல், பெண்களுக்கான சேனல். நமது வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய, மேலும் இதேபோல் வங்கி பற்றியும் சமூக வாழ்க்கை பற்றியும் அறிந்து கொள்ள, வெற்றி பெண்மணிகளின் கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க லைக், ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.